அனதர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. இப்போ இங்கே மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வர்சஸ் கல்லல் வர்க்கீஸ். இங்கே வந்து திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வந்து பேட்டிங், இங்கே கல்லல் வர்க்கீஸ் வந்து ஃபீல்டிங்கு. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே 3 ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை வைத்தி. பவுலிங் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே ஒரு போகிறக்காண்டி விக்கி. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஒன் லாங் ஆஃப் மிட் விக்கெட் மேலே வச்சுருக்காங்க. கனெக்ட் பண்ணார் ஆனால் கேட்சான்னு பார்த்தா இல்லைங்க. இங்கே ஆப்லேயே விழுந்துருக்கு. 2 பவுன்ஸில் பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 4 இங்கே ஃபஸ்ட்டு பாலில் ஒரு 4 எடுத்து வந்துருக்காரு இங்கே 3 பேட்லேருந்து. செகண்ட் ஒன் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு முயற்சி, ஆனால் இங்கே குயிக்காக ஒன்றுங்க குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டார். டாட் ஒன். தேர்ட் ஒன் அட்டாக்கிங் பால் இங்கே லெக் போய், ஆனால் அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இங்கே நல்லா ட்ரை, இங்கே சிங்கிளாக மாறுது. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வைத்தி ஸ்ட்ரைக்கில் பிளேங்க சிங்கிள். லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ட்ரை, ஆனால் இங்கே காலுக்குள்ளே வந்துருச்சு. டாட் பால் போன பாலே லாஸ்ட் ஒன்னு சொல்லிட்டேன். இங்கே லாஸ்ட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் 4 போயிருந்தாலும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஓகே லாஸ்ட் ஒன் நாங்கள் ஃபீல்டர்கிட்டே சிங்கிளாக மாறுது அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில். இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 7. பிளே கம்ப்ளீட்டட். செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை ஜெயராம். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட ஒரு தைக்கிலேருந்து ஃபஸ்ட் ஒன் லெக் இப்போ அங்கே டாட் பாலாக மாறுது. செகண்ட் ஒன் ஏன்னு ஒரு டாட் பாலுங்க. இங்கே பேட்ஸ்மேனை ஏமாற்றி பேக் டு பேக்கு. தேர்ட் ஒன் லோ டாஸ் பால், ஆனால் அது ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. அது பெரிய கேப்புங்க. கண்டிப்பாக 4 போயிடும். இங்கே 4 அனதர் ஒரு 4 ரெண்டாவது 4 எடுத்துகிட்டு வராரு இங்கே 3 ஸ்பாட்லேருந்து இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் தவுனாரு, ஆனால் அவரையும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6 ஒரு 4க்கு அப்புறம் இங்கே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே 3 ஸ்பாட்லேருந்து. குட் ஷாட். நெக்ஸ்ட் ஒன் திரும்பி கனெக்ட் பண்ணாரு, ஆனால் அது கேப்பு. ஃபீல்டர் வந்துட்டார். நல்லா ஸ்டாப்புங்க. இங்கே ஒரு மிஸ் கால் நடந்திருக்கு. இங்கே ரன் அவுட்டுங்க. இங்கே ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். இங்கே ரன் அவுட் மூலியமா அவர் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. இங்கே 3 கீழே, ஆனால் இங்கே கீப்பர் கையில் இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 2 ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 18 ரன் ஆடிருக்காங்க இங்கே திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. போடுறக்காண்டி பவுலிங் எண்டில் பாலா இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரபாடா ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் பந்துங்க இங்கே காலுக்குள்ளே ஊற்றிருக்காரு. இங்கே பேக் டு பேக் டாட்டு. தேர்ட் ஒன் லோ டாஸ் பாலுங்க. பேட்டில் ஒரு எட்ஜு. இங்கே ஃபீல்டர் வெரைட்டி போகிறாரு. நல்லா ஸ்டாப்புங்க. எடுத்துறதுக்குள்ளே ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் பார்ப்போம். 3 runs. நெக்ஸ்ட் ஒன் இங்கே வைத்தி ஸ்ட்ரைக்கில் காலுக்குள்ளே குத்திருக்காரு. இங்கே அகேன் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை, ஆனால் பேட் ஃபஸ்ட்டு சிங்கிள். லாஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு ட்ரை, ஆனால் இங்கே டாட் பாலை மாறி இருக்காது எண்ட் ஆஃப் தி ஓவரில். இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 22 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. போன ஓவரம் 4 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு பாலா. இங்கே நல்ல ஓவருங்க. ஃபைனல் ஓவர் போகிறக்காண்டி பவுலிங் இல்லை முத்து. ஓவரதுக்கு இல்லை ஃபஸ்ட் ஓவருங்க. இதுக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் அங்கே இந்த பாலா நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோவும் கூட. இங்கே சிங்கிளாக மாறுது. செகண்ட் ஒன் இங்கே ரபாடா ஸ்ட்ரைக்கில் லோ டாஸ் பால், ஆனால் அது கேப்புங்க. இங்கே குயிக்காக போயிடுச்சு. இங்கே பவுண்டரி ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே ரபாடா. தேர்ட் ஒன் டாட் பால். ஃபோர்த் ஒன் பால் வெயிட்டிங் எரி பால். சட்டி தான் நிற்கிறாரு. ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்தார், ஆனால் அங்கே லெக் பை அந்த ஸ்டாப்புங்க. ஆனால் இங்கே உள்ளே வச்சு எண்டு மாறுறாங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே ரபாடா ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. இது லாஸ்ட் 2 ஓவர். பேட்டில் ஒரு டிப் இருந்துச்சு. இங்கே விக்கெட்டுங்க. இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மேட்சை தீர்மானிக்கக்கூடிய பந்து இங்கே டாட் பாலாக மாறுது. ஆனால் இங்கே விக்கெட்டுங்க. இந்த விக்கெட்டோட இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆயிருக்கு.
4 ஓவருக்கு 29 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே 30 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபீல்டிங் வந்துட்டாங்க. இங்கே பேட்ஸ்மேனும் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. சமயம் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஜெயராம். பவுலிங் எண்டில் ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளே ஒரு போடுறாங்க. இத்ரிஸ் செகண்ட் இங்கே ஃபஸ்ட் ஒன் கட்டுக்கு போனார். ஆனால் இங்கே கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டர் விரட்டி போகிறாரு. ஆனால் அது பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்குங்க. 4 ஃபஸ்ட்டு பால் ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுமே ஃபஸ்ட்டு பால் 4ஓட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் ஒன் லோ டேஸ் பால் அங்கே கரெக்டாக ஃபீல்டர் அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே கவர்ஸில் ஒன் இங்கே ஜெயராம் ஸ்ட்ரைக்கில் கேரி ஆகலை. அகேன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டவுன் விக்கெட் போய் கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே கவர்ஸில் இதுவும் சிங்கிளாக மாறும். லாஸ்ட் 2 ஓவர் டவுன் த விக்கெட். ஆனால் இங்கே ஃபீல்டருக்கு மேலே ஏந்தி விட்டுருக்காரு. கேப்புங்க பெரிய கேப்பு. ஆனால் பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 இங்கே ஜெயராம் பேட்டில் இருந்து ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே ஆளுக்கு ஒரு 4 பதிவு பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் எல்லாம் மறித்து கனெக்ட் பண்ணார். ஆனால் ஃபீல்டர் விரட்டி போகிறாரு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் பார்ப்போம். இங்கே 3 ரன்ஸ் அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 14. கல்லல் வர்க்கீஸ் பவர் பிளே கம்ப்ளீட்டட். போகிறாண்டி பவுலிங் இல்லை கார்த்திக் இன்னர் சர்க்கிள் 4 பேரோட மறிச்சாரு. ஆனால் இங்கே டாட் பால் செகண்ட் ஒன் 17க்கு 16. இல்லை ஒரு கட்டுங்க. இங்கே கட்டுக்கு போயிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இங்கே சமயம் ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க. இங்கே மறுபடியும் அதே ஃபீல்டர்கிட்டே இங்கே பேக் டு பேக் சிங்கிள். ஆனால் இங்கே நல்ல டேரக்ட் ஹிட்டுங்க. இங்கே டேரக்ட் ஹிட்டாக மாறி இருக்கு. ரன் அவுட் மூலியமா இங்கே சமயம் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரிஸ்க் ரன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஒன்றும் இல்லை விக்கி ஸ்ட்ரைக்கில் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால் டாஸ் பால். ஆனால் இங்கே லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சக்தி சிங்கிள். லாஸ்ட் ஒன் விக்கெட் போனார். ஆனால் இங்கே பேட்ஸ்மேன் ஏமாற்றி கீப்பர் கையில் டாட் பால். இங்கே 2 ஓவருக்கு இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி இங்கே 17 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே கல்லல் வர்க்கீஸ் 12 பந்துக்கு இங்கே 13 ரன் தேவையாக இருக்குது. 3ஆவது ஓவர் போடுறாக்காண்டி பவுலிங் எண்டில் ராபின். இங்கே ஓவர் த விக்கெட்லேருந்து இங்கே ஃபஸ்ட் ஒன் சட்டுக்கு தான் போனார். ஆனால் இங்கே டாட் பாலுங்க. ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க 2 அம்பையரும். இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே நியூ பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்கில் டவுன் த விக்கெட் போய் டிஃபென்ஸ் பண்ணார். ஆனால் அது கேப்புங்க. இது 2 ரன்னாக மாறும். 2 ரன். போன பால் இங்கே ஒயிடுங்க. இங்கே ரீபால். ஆனால் இங்கே தேக்கல் பவுலர் இங்கே சிங்கிள். லாஸ்ட் 3 ஒரு ஜெயராம் ஸ்ட்ரைக்கில் ஃபுல்லாக மறித்து கனெக்ட் பண்ணார். அது கேப்புங்க. இங்கே அவர் ஏரியா கேப் ஆகுது. ஃபீல்டரே இல்லை. பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4 இங்கே ஜெயராம் பேட்லேருந்து ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்னும் 8க்கு 5 இருக்குது. 8க்கு 5 தேவை. விக்கெட் போனார் டிஃபென்ஸுக்கு. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்குது. இது லாஸ்ட் ஒன் 7க்கு 5. இங்கே அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுத்தாங்க. ஆனால் அங்கே டாட் பாலாக மாறி இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் தி ஓவரில் அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு இங்கே 25 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கல்லல் வர்க்கீஸ். இன்னும் 6 பந்துக்கு 5 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 5 தேவை. ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போகிறக்காண்டி பவுலிங் இல்லை அஜித் 6க்கு 5 தேவையாக இருக்குது. பாலா ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட் ஒன் விக்கெட் போனார். ஆனால் இங்கே லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே டாட் பால் கேன் பால் டு பால் ஸ்கோரு. சித்தலுக்கு போனார். ஆனால் இங்கே ஸ்லோராக எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. இது 3rd ஒன் 4க்கு 5. டவுன் விக்கெட் போனார். ஆனால் இங்கே ரன் அவுட்டுங்க. இங்கே ஜெயராம் விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே 1 ரன் மட்டும் சிங்கிளாக மாறுது. இங்கே ஜெயராம் ஸ்ட்ரைக்கில் 3க்கு 4 தேவை. மறித்து கனெக்ட் பண்ணார். ஆனால் அங்கே
ஒன் பவுன்ஸில் இங்கே பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4ங்க பவுண்டரியோட இந்த மேட்ச் இங்கே கல்லல் வர்க்கீஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் 1 பை கல்லல் வர்க்கீஸ். இங்கே நல்ல பேட்டிங்க. இங்கே ஜெரம் நல்ல பிளே. இங்கே 2 டீம் நல்ல பிளேங்க. நல்ல பிளே.